உடம்பு நல்லா வலுவாத்துக்கு சத்தியமித்ரா குடிங்கோ தெம்பா இருங்கோ. பார்க்க போறது ஏகே கேம்பா கான்ட்ரோவர்சி பத்தி தான். இன்னைக்கு மார்னிங் நியூஸ் பேப்பர்ல இந்த ஆட் வந்ததுலேருந்தே அவரோட ஃபேன்ஸ்லாம் ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க. அவங்களோட ஃபேவரட் ஐடியல் அண்ட் ஆக்டரான அஜித் சார் இந்த மாரி பண்ணுவாருன்னு அவங்க நெறைய பேர் எதிர்பார்க்கவே இல்ல. அவர் ஆட் அடிச்சதெல்லாம் கூட தாண்டி ஒரு போயும் ஒரு கூல் ட்ரிங்க்ஸ்க்கு போய் அவர் ப்ரொமோட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அவரோட சொந்த படத்த கூட அவர் இந்த மாரி ப்ரமோஷன் பண்ணதில்லையே, போய் ஏன் இந்த கூல் ட்ரிங்க்ஸ்க்கு பண்ணாரு அப்படின்னு தான் அவங்களோட பெரிய வருத்தமாவே இருக்கு. ஆக்சுவலா AK-64 வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணாம இருக்கறதுக்கான காரணம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து சரியான ஒரு புரொடக்ஷன் ஹவுஸ் வந்து கிடைக்கல. ஏன் அப்டின்னா, அஜித் சார் நியர்லி வந்து 200-250 க்ரோர்ஸ் வந்து ரெம்யூனரேஷனா இந்த AK-64க்கு வந்து கேட்டிருக்காரு. அவரோட கடைசி படமான குட் பேட் அக்லியே நியர்லி 280 க்ரோர்ஸ் தான் கிராஸ் பண்ணியிருக்கு. அந்த படம் புரொடக்ஷன் அதெல்லாம் நீங்க எல்லா காசும் போட்டு பார்த்தீங்க அப்டின்னா, நியர்லி கரெக்ட்டா பிரேக் ஈவன் மட்டும் தான் பண்ணியிருக்கு. அத தாண்டி மிகப்பெரிய ப்ராஃபிட்ஸ் ஒண்ணுமே பண்ணல. இந்த மாரி சிச்சுவேஷன்ல அவர் இவ்வளோ அதிகமா ரெமுனரேஷன் கேட்கறதுனால தான் எந்த ப்ரொடியூசருமே முன்னாடி வந்து இந்த படத்த ப்ரொடியூஸ் பண்றதுக்கு தயங்குறாங்க. அவரே இவ்வளோ ரெமுனரேஷன் கேட்கறது எல்லாமே எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் அந்த ரெமுனரேஷனுக்கு ஏத்த சில விஷயங்கள அவர் கண்டிப்பா பண்ணணும். ஒண்ணு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்கிரிப்ட் செலக்ஷன். அதே நேரத்தில இப்ப பேன் இண்டியா ஃபிலிம்ஸ் தான் எல்லாரும் இருக்கிறதுனால, ஒரு ப்ராப்பரான பேன் இண்டியா ஃபிலிம் அவர் வந்து செலக்ட் பண்ணணும். அட்லீஸ்ட் அந்த ஃபிலிம்ஸ் எல்லாமே நல்லா டப் ஆகுதா, அந்த சாங்ஸ் எல்லாமே நல்லா ரீச் ஆகுதா அப்படிங்கிறது எல்லாத்தையும் இது பண்ணணும். அதே நேரத்தில அவர் கண்டிப்பா நெறைய ப்ரமோஷன் ஆக்டிவிட்டீஸ்ல வந்து ஈடுபடணுங்கிறது என்னோட பெர்சனலான ஒரு ஒப்பீனியன். ஏன் அப்டின்னா, இவ்ளோ அதிகமான ரெமுனரேஷன், இவ்ளோ அதிகமான காசு போட்டு ஒரு படம் எடுக்கும்போது, நீங்க கண்டிப்பா அந்த படத்த ப்ரமோட் பண்ணியே ஆகணும். ஏன் அப்டின்னா, நீங்க ப்ரமோட் பண்ணாத அப்படிதான் பக்கத்து ஸ்டேட்ஸ் அண்ட் ஓவர்சீஸ் எல்லாமே இந்த படம் வந்து செல் ஆகும். அப்படி பண்ணாதான் அப்படின்னா தான் இந்த படத்தில அவங்களால ப்ராஃபிட்டே எடுக்க முடியும். நீங்க நெறைய ப்ராஃபிட் குடுக்குற ஒரு ஆக்டரா மாறுனா தான், நீங்க அதிகமான ரெமுனரேஷனே உங்களால வந்து கேட்க முடியும். நான் வந்து பேன் இண்டியன் ஸ்கிரிப்ட்ஸும் செலக்ட் பண்ண மாட்டேன். ப்ரமோஷனும் பண்ண மாட்டேன். எந்த ஒரு விதமான ஆக்டிவிட்டிலயும் ஈடுபட மாட்டேன். பட் எனக்கு வந்து ரெமுனரேஷன் 200 க்ரோர்ஸ் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து நார்மலா யோசிச்சு பாருங்க. ப்ரொடியூசர் எப்படி வந்து பிரேக் ஈவன் பண்ணுவாங்க? அவங்க பிரேக் ஈவன் பண்ணா தான் நெக்ஸ்ட் சினிமாவே அவங்களால எடுக்க முடியும். இன்னைக்கு தன்னோட ரேசிங் கம்பெனியான ஏகே ரேசிங்க்காக ஒரு கூல் ட்ரிங்க்ஸ ப்ரமோட் பண்ற அஜித் சார், ஏன் தன்னோட படங்கள வந்து ப்ரமோட் பண்ண மாட்றாரு? தன்னோட கம்பெனிய வந்து ப்ரமோட் பண்ற அவரு, தான் நடிச்ச படத்த வந்து ஏன் ப்ரமோட் பண்ண மாட்டாரு? அதுவும் அவரோட ப்ராடக்ட் தான். இதுவும் அவரோட ப்ராடக்ட் தான். 2த்துக்கும் அவரோட ப்ரமோஷன்ங்கிறது கண்டிப்பா தேவ. அவரு கண்டிப்பா ப்ரமோட் பண்ணாரு அப்டின்னா, சவுத் இண்டியனோட ஒரு நம்பர் 1 சூப்பர் ஸ்டாரா அவர் கண்டிப்பா ஆகலாம். பட் டியூ டூ த லெஸ் ப்ரமோஷன் அவர் வந்து இன்னுமே ஒரு நியர்லி கோலிவுட்ல மட்டும் தான் ஒரு பெரிய ஸ்டாரா இருக்காரு. அவருக்கு பின்னாடி வந்து எஸ்கே, பிரதீப் ரங்கநாதன், தனுஷ் எல்லாருமே வந்து தெலுங்கானா ஸ்டேட்ஸ்ல எல்லாத்துலயுமே நல்லா ப்ரமோஷன் பண்ணி, ஒரு தெலுங்குல ஒரு நல்ல மார்க்கெட்ட வந்து கெயின் பண்ணியிருக்காங்க. ஈவன் தனுஷ் இப்ப ஹிந்தியில படம் பண்ணி, ஹிந்தியிலயுமே ஒரு பெரிய மார்க்கெட்ட வந்து புடிச்சுட்டாரு. பட் அஜித் சார் டியூ டூ லெஸ் ப்ரமோஷன் அவர் கோலிவுட்ல மட்டும் தான் ஒரு பெரிய ஸ்டாரா வந்து இருக்காரு. இன்னும் ஒரு மிச்ச ஆடியன்ஸ் எல்லாருக்குமே அவர தெரிஞ்சிருந்தாலுமே, அவருக்கு வந்து ப்ராப்பரான ரிலீஸோ, ஒரு ப்ராப்பரான பேன் இண்டியா ஃபிலிமோ அமையாம தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அஜித் சார் இனிமேவாச்சும் இந்த ப்ரமோஷன் ஆக்டிவிட்டீஸ்ல வந்து ஈடுபடணும்னு நெனைக்கிறேன். அதே நேரத்தில அவர் கண்டிப்பா வந்து இந்த கேம்பா ஆட வந்து எனக்கு தெரிஞ்சு ரிமூவ் பண்ணணுங்கிறது என்னோட ஒரு தாட். ஏன் அப்டின்னா, ஒரு இது மாதிரியான ஒரு சீப் கூல் ட்ரிங்க்ஸ்க்கு அஜித் சார் வந்து நடிச்சது எனக்கு சுத்தமான எந்த ஒரு விருப்பமுமே கிடையாது. ப்ளீஸ் அஜித் சார் இந்த ஆட வந்து தயவு செஞ்சு ரிமூவ் பண்ணுங்க. அதே நேரத்தில உங்களோட படங்களுக்கு நீங்க கண்டிப்பா ப்ரமோஷன் பண்ணணும். கண்டிப்பா ப்ரமோட் பண்ணா உங்களோட படங்கள் மிகப்பெரிய கிராஸ் வந்து ஆகும். ப்ரொடியூசர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நீங்க தயவு செஞ்சு இந்த படத்துக்கு ப்ரமோட் பண்ணுங்க. இது என்னோட ரெக்வெஸ்ட்டா வைக்கிறேன். உங்களோட ஃபேனா இவ்வளோ நாள் நான் உங்கள ஃபாலோ பண்ணிட்டு வரேன். நீங்க சொல்ற எல்லாத்தையும் நான் கேட்குறேன். ஐடியலா நீங்க சொல்றது எல்லாத்தையும் நாங்க கேட்குற மாரி, அஸ் ஃபேன்ஸ் ரெக்வெஸ்ட்டா நீங்க தயவு செஞ்சு படங்கள ப்ரமோட் நல்லா பண்ணுங்க. நல்லா ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணுங்க. கொஞ்சம் பேன் இண்டியா அதுலயுமே நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு நெனைக்கிறேன். என்னோட ஃபேவரைட் ஸ்டார் ஒரு பேன் இண்டியன் ஸ்டாரா மாறணுங்கிறது என்னோட ரொம்ப விருப்பம்.